ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானும் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி எதுவும் ஃபர்தராக பேச வேண்டாம் நானும் நினச்சிட்ருக்கேன். பட் பாதிக்கப்பட்டது நான். இதில் சில பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஆன்லைனில் போனால் லாபம்னு போனீங்க, இந்த மாதிரி ஏஜென்ட்டில் கேட்காம ஏன் ஆன்லைனில் இன்சூரன்ஸ் எடுத்தீங்க, இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாமே கரெக்டு தாங்க. ஆன்லைனில் போகிறதுக்கு இது ஆன்லைன் ரம்மி கிடையாது. லாபம் போகிறதுக்கு இது ஒன்றும் ஆன்லைன் ஒரு பிஸ்னஸ் கிடையாதுங்க. ஏதோ எனக்கு மெடிக்ளைம் தேவைப்பட்டுச்சு, ஆன்லைனில் எனக்கு ஆஃபர் வந்துச்சு, அதனால் நான் எடுத்தேன். இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் எடுத்தீங்க அதனால தான் கிடைக்காது அப்படின்னு சொன்னால், என்னோடய கொஸ்டின், என்னோடய குற்றச்சாட்டு என்னென்னா, ஆன்லைனில் எடுத்தால் எதுவுமே கிடைக்காதுன்னா எதுக்கு அந்த சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க? அப்போ என்ன மாதிரி எத்தனையோ பேர் ஆன்லைனில் எடுத்திருப்பாங்க இல்லையா? அவங்களாம் ஏதோ எமர்ஜென்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால், போகிற நேரத்தில் இந்த மாதிரி அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் என்னோடய கொஸ்டின். இது சில பேர் அதுவும் என்னென்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இதை என்னை பற்றி தப்பாக சொல்கிறது. இது தப்புங்க. இது நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருங்க. எங்களுக்கு எந்த ஏஜெண்ட்டும் தெரியாதுங்க. நான் எதுவுமே தெரியாமல் ஆன்லைனில் எடுத்துட்டேன். ஆன்லைன் எடுத்ததுனால 4 வருஷம் ப்ரீமியம் வாங்கினீங்களே, அப்போ மட்டும் எல்லாமே இணைச்சதா? நான் ஏதோ கிளைம் கேட்கும்போது மட்டும் நீங்கள் ஆன்லைன் எடுத்துட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, அது பண்ணி 1000 பேர் அவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களே. ஆன்லைனில் சிஸ்டம் உங்களுக்கு வேலை செய்யலை. நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாரு ஆன்லைன் சிஸ்டமில் எடுத்தால் இப்படி தான் நடக்கும் தெரிஞ்சால், நீங்கள் உங்கள் கம்பெனியில் இதை சொல்லி ஆன்லைன் சிஸ்டமில் எடுக்காதீங்கன்னு எல்லா கஸ்டமருக்கும் சொல்லணும். அதுதான் உங்களோட டியூட்டி. ஒருத்தர் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்கள ஆன்லைன் சிஸ்டம் எடுத்ததுனால தான் இப்படி நடக்கும்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன? அப்போ உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்தா தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. அது கஸ்டமர் சர்வீஸ்னால் என்னென்னா, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளி ஆக்குறீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? அதுதாங்க என்னோடய கொஸ்டின்.